சரி, அரசியல் தெலுங்கு வருவோம். அறிஞர் சொல்லியிருக்கிறேன், தடைக்கற்களை உடைப்பதில் நேரத்தை வீணடிக்காது, அதை குறித்து தாண்டி முன்னேறி செல்லுங்க. கிடக்கிற உடைச்சோண்டா பிரச்சனை துடிப்பேன் நாங்களே போடும். இதுல 2 மின கட்ட இருந்தால் அங்கே நடக்கிறது குறைஞ்சிது. தமிழ் புத்திஜீவிகள் அமையம் உருவாக வேண்டும். சொல்லி கொண்டிருக்கிறார் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு புத்திஜீவி எனக்கு ஆரட்ட போய் ஒரு புத்திஜீவிகள் இல்லை போட தீர்வு ஒரு ஆலோசனை ஒன்றும் இல்லாமல் என்ன புத்திஜீவிகள் யாருன்னு தெரியாங்க. அது ஒரு பிரச்சனை உண்டு. வெங்கண்டியாக்களை புத்திஜீவிகள் செய்வடிக்கிற எல்லா பத்திலையும் ஆடி வந்தால் அதுக்குள்ளேயும் ஆடி விடுவாங்க. அதுக்கு நான் அறிவாளி, அவரை விட நான் தான் அறிவாளி, இவர் என்னண்டு அவரை போடுவார், அவர் என்னண்டு இவரை போடுவார். இப்போ கஷ்டம்தான். தமிழ் புத்திஜீவிகள் தமிழ் மக்களை பொறுத்தவரை அமையம், பேரவை, சிவிலமைப்பு, சபை என்ற சொற்பதங்கள் கேட்டு கேட்டு புளித்து போனவை. அந்த அளவுக்கு குறித்த சொற்பதங்களோடு கூடிய அமைப்புகள் தோன்றி மறைந்து போயின. என்ன செய்வது? எங்களின் அரசியல் தரப்புகள் எங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் அமைந்து போக துன்பத்தை கட்டி சுமப்பது எங்களின் தலைவிதியாயிட்டு. இல்லையடா, இந்த எனக்குண்டா இந்த அரசியல்வாதிகள் எல்லாரையும் விட்டுட்டா என்ன அரசியலே எங்களுக்கு ஒன்றும் பிளாங்கே அரசியலாலே என்ன நடக்குதுன்ற ஒரு யோசிச்சு பாருங்க. ஒன்று நடக்கிறதில்ல தானே. அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லை பிரச்சனை அங்கே போய் சம்பளம் எடுக்கணும். வேறு என்னடா நடக்குது ஒன்றும் எனக்கு தெரியலையே. எனக்கு இதை பற்றி யாரும் தெரிஞ்சா சொன்னா நல்லவே. நாங்களும் உண்மையா அரசியலாலே என்ன நடக்குது, அரசியல்வாதிகளாலே என்ன நன்மை நடக்குது எங்களுக்கு, அப்போ அரசியல் எங்களுக்கு தேவையோ என்ற கட்டம் வந்து சரியோ. உண்மை. இனி தமிழ் மக்களின் உரிமை தொடர்பில் தமிழ் அரசியல் தரப்புகள் இம்மியும் சிந்திக்க போவதில்லை என்பது நிறுதிட்டமான உண்மை. இவரும் பார்க்கிறார் ஒரு ஆங்டாக்கு சரியோ. மாறாக வன்மத்தனத்தினூடாக எங்கள் தமிழ் மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி அதனோடு அரசியலை நகர்த்துகின்ற வியூகங்கள் அமைக்கப்படும் சாத்தியங்களே உண்டு. எனவே நிலைமை இதுவாக இருக்கையில் தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த விடயங்கள் உட்பட எமது அடிப்படை பிரச்சனைகள் பற்றி கதைப்பதற்கு யாரும் இல்லை என்ற கையறு நிலை ஏற்பட்டுள்ளது. இதுதானடா சொல்றோம். டாக்டர்னு சொன்னவர் சும்மா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இல்லை, முதல் மக்களின் பிரச்சனை தீர்க்கணுமாப்பா. மக்களின் பிரச்சனை தான் முதல் பிரச்சனை. ஏழை மக்களின் அரசியல்வாதிதான் நான் என்று சொல்லியிருக்கிறேன். சொன்னேன் அர்ஜுனா டாக்டர் சொன்னவர். சில விஷயங்களை சொல்லிக்க அவர் சொல்ற சரி இவ்வளோ நடக்குது இல்லையே. சரி, உதாரணத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி எடுத்துக்கொண்டால் அவர்கள் உள்ளக முரண்பாடு. ஐயோ எனக்கு கதை கேட்க அதை சொல்லவே ஐயோ புலவடைந்துள்ளதனர் நாங்கள் சொல்லி கலைச்சு போறோம் இல்லையே. கூடவே தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனராயாவின் மறைவு கட்சி உறுப்பினர்களிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாதிரி செத்த பிறகு இவங்க சர்ச்சையெல்லாம் இருக்கிறாங்க. அதாவது தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலர் நடவடிக்கை காரணமாக மாவை சேனராயா மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார் என்றும் அதுவே அவரின் மரணத்துக்கு காரணம் என்றும் பரவலாக பேசப்படுகிறது. சும்மா இருக்க விடையில் இருந்தாலே என்ன. இதற்கு மேலாக தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களின் பெயர்களை குறிப்பிட்டு இவர்கள் மாவை சேனராயாவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளக்கூடாது என பகிரங்கப்படுத்துகிற அளவுக்கு நிலைமை வந்துவிட்டது. இது ஆக ஒரு விபரீதமான உச்சகட்டம், கேவலத்தின் உச்சகட்ட நிலைமை. பேரை போட்டு வர வேண்டாம்ன்ற அளவுக்கு இருந்திருக்கின்ற இவ்வளவு ஒற்றுமை. இதுபோல தமிழரசு கட்சியில இருந்தவன் சேர்ந்துதான் போட்டிருப்பேன் லிஸ்ட். இதுபோல ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளின் போக்குகளும் குறுந்தன்மை கொண்டதாக இருப்பதை கண்டுகொள்ள. எல்லாம் குறுகு மனப்பான்மை. என்னடா மனுஷருக்கும் இப்போ அப்படித்தான் எல்லாம் குறுக்கு இந்த மனப்பான்மைக்குள்ள வந்துட்டது. எனவேதான் தமிழ் புத்திஜீவிகள் அடங்கிய ஊர் அமையத்தை உடனடியாக ஆரம்பித்து அந்த அமையம் இனப்பிரச்சனை தீர்வு உட்பட தமிழர்கள் பிரதேசத்தில் உள்ள அத்தனை விடயங்கள் குறித்தும் ஜனாதிபதி அன்ரோவுடனும் அரசாங்கத்துடனும் பேச்சுவார்த்தை நடத்தி அவற்றுக்கான தீர்வுகளை விரைந்து பெற்றாக வேண்டும். கூடவே குறித்த புத்திஜீவிகள் அமையம் தமிழ் அரசியல் கட்சிகளுடனும் இதர தமிழ் அமைப்புகளுடனும் கலந்துரையாடல்களை நடத்தலாம். அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற மனநிலை கொண்ட சிங்கள சமூகத்துடன் மிக அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற மனநிலை கொண்ட சிங்கள சமூகத்துடன் மிக நெருக்கமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அவர்களின் ஒத்துழைப்பை பெறுவது கட்டாயமானதாகும். சரிதானே? புத்திஜீவிகளை சேர சொல்கிறார். புத்திஜீவிகள் ஒரு அமையம் அமைக்கணும்னு சொல்கிறார். அந்த அமையத்தினூடாக அவர்கள் தான் எங்களுடைய அரசியல்வாதிகளை கூப்பிட்டு கதைக்கணும்னு சொல்கிறார். அப்போ அரசியல்வாதிகளோட நிலை என்ன? இப்போ எங்களுக்கு செய்ய வேண்டியவர்கள் பேசாதிருக்கிறார்கள், அவர்கள் ஒற்றுமை இல்லாமல் திரிகிறார்கள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதை பார்த்து திரிகிறார்கள். ஒருத்தர் ஷாவுக்கு நீதான் என்றார்கள், இல்லை நீதான் என்றார்கள், நீ வரக்கூடாதுன்றாங்க. அந்த அளவில் நிற்க. அப்போ இதை விட ஒரு புத்திஜீவிகளை கூப்பிட்டு அவையையும் கூப்பிட்டு இங்கே வா 2 இஜுத்தீவில் இருங்கோ
இதுதான் பிரச்சனை. அது சொல்கிறவுக்கு ஆக்கள் இல்லாமல் தான் பிரச்சனை. முந்தி சொல்லிக்க கேட்டவே இல்லை, இரண்டா இருந்தவே உடம்பண்டா உடம்புனவே சரி நீங்கள் தான் பார்க்கணுமெண்டா பார்த்தவே. இப்போ ஒன்றும் இல்லாமல் பெரிய பிரச்சனையாக கிடக்குன்னு கிடக்கு. எனக்கு வந்து ஒன்றும் விளங்கையில் பார்ப்போம். என்ன நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஐயோ, புத்திஜீவிகளும் இருக்கிறார்கள். தமிழரசு கட்சியில் நிறைய புத்திஜீவிகள், கட்டிக்காரர்கள், அரசியல் பலம் கொண்டவர்கள், பேச்சு திறன் கொண்டவர்கள், சட்டத்திறன் கொண்டவர்கள், இப்படி சும்மானே கதை. தமிழரசு கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் அவ்வளோ பேர் இப்படி எல்லாம் சட்டம் தெரிஞ்சாக்கள், என்ன தமிழ் தெரிஞ்சாக்கள், அரசியல் தெரிஞ்சாக்கள், எல்லாம் நல்ல திறமையானவர்கள். ஆனால் அந்த தான் பிரச்சனையாக ஒற்றுமையாக இருந்தா உண்மையிலே ஒற்றையை பள்ளமாக இருந்தோம்னா அவங்கள புட்டிக்காக்கல தெரியுமே. உண்மையிலே பெரிய பிரச்சனையாக கிடக்குது. ஈகோவில் விட்டு ஏதோ செய்யுங்கப்பா, ஈகோவில் தூக்கி எறியுங்கப்பா, செய்யுங்க. நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். என்ன, நன்றி, வணக்கம். மனக்கவலையுடன் சென்று வருகிறோம். வாய்.